இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சத்குரு ஜக்கி வாசுதேவ் எழுதின ஒரு புத்தகம் உபநிடதங்கள் பற்றிய உரைகள். ஆத்ம பூஜா உபநிடதத்தின் ஒரு பார்வை. இதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்காகவே எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வாழ உலகம் எப்படின்னா, நம்ம கிட்ட தகவல் கொட்டி கிடக்குது. ஃபோன் எடுத்தா போதும், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம கைக்கு வந்துரும். ஆனா இவ்வளவு தகவல் இருந்தும் ஒரு உண்மையான ஞானம் இல்லாம, ஒரு தெளிவில்லாம நாம தவிக்கிறோமோன்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. நாம தகவல்ல மூழ்கிட்டு இருக்கோம். ஆனா ஞானத்துக்கு பசியோட இருக்கோம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனை வெளியில இருந்து வர்ற தகவல்ல இல்ல. அத நாம எப்படி உள்வாங்குறோங்கிறதுல தான் இருக்கு. அறிவு, கேட்டல், பிரக்ஞைன்னு நாம நினைக்கிற விஷயங்களையே அது வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சூப்பர். அப்போ நம்மளோட முதல் புள்ளி இதுதான். இந்த புத்தகம் உலகத்தையே 3 விதமா பிரிக்குது. தெரிஞ்சது, தெரியாதது, அப்புறம் தெரிஞ்சிக்கவே முடியாதது. இது 3 கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. வாங்க அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி, இந்த 3 வார்த்தைகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? தெரியாததும் தெரிஞ்சிக்க முடியாததும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தானே தோணுது. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. நூல் இது தெளிவா விளக்குது. முதல்ல அறிந்தது, த நோன். இது அறிவியலோட உலகம். நம்மால அளக்க முடியற, நிரூபிக்க முடியற எல்லா உண்மைகளும் இதுக்குள்ள வரும். உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பூமி உருண்டையா இருக்கு, தண்ணி H2O வால ஆனது. இதெல்லாம் ஒரு காலத்துல தெரியாத விஷயமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட அறிந்த உண்மைகள். ஓகே, அது புரியுது. அப்போ அறியாததுன்னா என்ன? தி அன்னோன் விஷயங்கள். சரி. இப்போ பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிறதுல சில பதிலில்லாத கேள்விகள் இருக்கு. வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் இப்போதைக்கு அறியாதது. ஆனா அறிவியல் வளர வளர ஆமா, அறிவியல் வளர வளர இந்த அறியாத விஷயங்கள் ஒவ்வொன்னா அறிஞ்ச விஷயமா மாறிடும். அப்ப தத்துவ அடுத்த கட்ட அறியாததை நோக்கி நகரும். ஒரு நிமிஷம். அப்போ அறிய முடியாதது, தி அன்னோவபிள் அப்படிங்கிறது என்ன? நீங்க சொல்றத பார்த்தா காலப்போக்குல எல்லாத்தையுமே அறிவியல் கண்டுபிடிச்சிடும்னு தோணுது. அப்ப அறிய முடியாததுன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. நம்மளோட அறிவு வளர வளர அதுவும் ஒரு நாள் அறியாததுங்கிற கேட்டகரிக்கு வந்துராதா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த இடத்துல தான் ஆன்மீகம் உள்ள வருது. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, அறிய முடியாததுங்கிறது மதத்தோட களம். இத நம்ம பகுத்தறிவால, நம்ம மூளையால, நம்ம கருவிகளால என்னைக்குமே முழுசா புரிஞ்சுக்கவோ அளக்கவோ முடியாது. ஓ. அது ஒரு தீர்க்கவே முடியாத மர்மம். அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. உதாரணமா, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, இல்ல பிரக்ஞாங்கிறது என்ன, இதையெல்லாம் நீங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு ஆராய முடியாது. ஆனா அத உணர முடியும்னு சொல்றீங்க. ஆமா, அது உணர முடியும், அனுபவிக்க முடியும், அதோட நேருக்கு நேரா சந்திக்க முடியும்னு உபநிடதங்கள் சொல்லுது. உபநிடதங்களோட பயணமே இந்த அறியாத விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அந்த அறிய முடியாத மர்மத்துல போய் முடியுது. ஓ. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான கருவியான அறிவே இந்த அறிய முடியாத விஷயத்தை புரிஞ்சிக்க உதவாதுன்னு சொல்றீங்க. இது ஒரு பெரிய தடையாச்சு. அப்போ இந்த எப்படித்தான் அணுகிறது? மிகச்சரியான கேள்வி. இங்கேதான் விஷயமே சுவாரஸ்யமாகுது. அந்த மர்மத்தை அணுகிறதுக்கு நம்மளோட கருவியையே மாத்தணும்னு இந்த நூல் சொல்லுது. நாம ஒரு விஷயத்தை எப்படி கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மோட பிரச்சனை கேட்கிற விஷயத்துல இல்ல, நம்ம கேட்கிற விதத்துல தான் இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான கருத்து. ஏன்னா நாம எல்லோருமே கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அதுலயும் பல விதங்கள் இருக்கா? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. 3 விதமான கேட்டல் முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வகை பகுத்தறிவு மூலம் கேட்டல், அதாவது இன்டலெக்சுவல் லிசனிங். இதுதான் நம்மளோட இயல்பான நிலைன்னு நினைக்கிறேன். ஆமா, நாம ஒரு விஷயத்த கேட்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு வக்கீல் உட்கார்ந்து விவாதம் பண்ணிட்டே இருப்பான். இது சரியா, இது தப்பா, நான் படிச்சதுக்கு இது ஒத்து போகுதா, இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு ஒரு விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். ஆமா, இதுதான் நம்மளோட இயல்பு. ஒரு மீட்டிங்ல இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியா பார்த்தாலும் சரி, நம்ம மனசு இப்படிதானே வேலை செய்யுது. எதிரில இருக்கிற ஒரு பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்மளோட பதில் வாதம் மனசுக்குள்ள தயாராயிடும். உண்மைதான். இந்த முறை கணக்கு போடுறதுக்கோ ஒரு அறிவியல் கோட்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா 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 ஒரு கவிதையை ரசிக்க, ஒரு இசையில கரைய, இல்ல ஒரு ஆன்மீக உண்மைய உணர இந்த முறை ஒரு பெரிய தடையா மாறிடும். ஏன்னா பகுத்தறிவுங்கிறது ஒரு கவசம் மாதிரி. கவசம் மாதிரியா? ஆமா, அது உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணும். ஆனா அதே சமயம் எதையும் முழுசா உள்ள அனுமதிக்காது. சரி,
இந்த பகுத்தறிவுங்கிற கவசத்தை தாண்டி அடுத்த நிலை என்ன? இரண்டாவது, உணர்வு மூலம் கேட்டல், அதாவது இமோஷனல் லிஸ்னிங். இது இதயத்தின் மூலமா கேட்கறது, அன்பு, பரிவு, முழு ஈடுபாட்டோட கேட்கறது. இங்க நீங்க ஒரு பார்வையாளர் இல்ல, ஒரு பங்கேற்பாளர். ஒரு இசை கச்சேரியில உட்கார்ந்து இது என்ன ராகம் என்ன தாளம்னு ஆராயாம அந்த இசையோட சேர்ந்து நீங்களும் அசைவீங்கல்ல, அது மாதிரி. அங்கே பகுத்தறிவுக்கு வேலை இல்ல. வேலை இல்ல, உங்க உணர்வுகள் தான் முன்னாடி நிக்கும். இது ஒரு ஆழமான இணைப்பு. இது பகுத்தறிவை விட ஒரு படி மேல இருக்கு. ஏன்னா இங்க நாம ஒரு விஷயத்தோட சண்டை போடாம அதோட ஒன்றி போக முயற்சி பண்றோம். ஆனா இதுலயும் உணர்ச்சிகளோட ஆதிக்கம் இருக்கு. மூன்றாவது நிலை இதை விடவும் ஆழமானதா? ஆம், மூன்றாவது மற்றும் மிக ஆழமான நிலைதான் முழுமையான இருப்பு மூலம் கேட்டல், அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் லிஸ்னிங். இதுல உங்க உடல், மனம், ஆன்மான்னு உங்க முழு சத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். முழு சத்தையுமேவா? ஆமா, இதுக்குத்தான் உபநிடதங்கள் ஸ்ரத்தைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. ஸ்ரத்தைனா ஃபெய்த். ஆனா இது நம்ம சாதாரணமா நினைக்கிற நம்பிக்கை இல்ல. இது எந்தவித முயற்சியும் இல்லாம, எந்தவித விவாதமும் இல்லாம, முழுமையான செயலற்ற தன்மையில சும்மா இருக்கிறது. அங்க பகுத்தறிவு வேலை செய்யல, உணர்ச்சிகளும் கொந்தளிக்கல. நீங்க ஒரு திறந்த பாத்திரம் மாதிரி இருக்கீங்க. என்ன வருதோ அதை அப்படியே உள்வாங்குறீங்க. ஒரு நிமிஷம், இங்க நீங்க நம்பிக்கை மற்றும் ஸ்ரத்தை அப்படின்னு 2 வார்த்தைகளை சொன்னீங்க. இது ரெண்டும் ஒண்ணு இல்லையா? பொதுவா நாம ரெண்டையும் ஒரே அர்த்தத்துல தானே பயன்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. புத்தகம் இதை அழகா விளக்குது. நம்பிக்கை, அதாவது பிலீஃப், அது பகுத்தறிவை சார்ந்தது. ஒரு விஷயத்த நம்புறதுக்கோ நம்பாம இருக்கிறதுக்கோ நம்மகிட்ட சில காரணங்கள், ஆதாரங்கள், வாதங்கள் இருக்கும். கடவுள் இருக்கார் நம்புறவங்க அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்றவங்க அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவாங்க. இது மூளையோட விளையாட்டு. சரி. ஆனா சிரத்தை, அதாவது ஃபெய்த், அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது நிரூபிக்க முடியாத, அறிய முடியாத ஒண்ணுகிட்ட உங்களை முழுசா ஒப்படைக்கிறது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஒரு உதாரணத்தோட சொன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா. இந்த நூல்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க மண்ணுக்குள்ள போடுறீங்க. ம். அந்த விதை என்ன பண்ணுது? அது தன்னை முழுசா அழிச்சுக்குது. அது சிதைஞ்சு போனாதான் அதுல இருந்து ஒரு செடி முளைக்க முடியும். அந்த விதைக்கு அது ஒரு பெரிய மரமா மாறும்னு தெரியுமா? தெரியாது. தெரியவே தெரியாது. மரம் எப்படி இருக்கும்னு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அது பகுத்தறிவு சார்ந்த ஒரு முடிவு இல்ல. ஆனா அது அறியப்படாத ஒரு எதிர்காலத்துக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிக்குது. அந்த அர்ப்பணிப்பு தான் சிரத்தை. வாவ். அந்த விதை உதாரணம் ரொம்ப ஆழமானது. ஏன்னா அது நம்பிக்கைய வெறும் குருட்டுத்தனமா பார்க்காம புரியாத ஒரு விஷயத்துக்கிட்ட சரணடைகிற ஒரு தைரியமான செயலா காட்டுது. சரி, அப்போ இந்த சிரத்தைங்கிற நிலையில கேட்கணும்னா வார்த்தைகளே ஒரு தடையா இருக்குமே. ஆனா உபநிடதங்கள் முழுக்க முழுக்க வார்த்தைகளால ஆனது. இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் அடுத்த முக்கியமான புள்ளி. உபநிடதங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அதோட நோக்கம் மௌனத்தை நோக்கி உங்களை தள்ளுறதுதான். வார்த்தைகள் வெறும் வழிகாட்டி பலகைகள் மாதிரி, நிலவு காட்டுற விரலை போல. நாம விரலையே பார்த்துட்டு ஆஹா என்ன அழகான விரல் அப்படின்னு சொன்னா நாம உண்மையான நிலவை தவற விட்டுடுவோம். அதாவது வார்த்தைகள்ல சிக்கிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் உபநிடதங்கள் ரொம்ப சுருக்கமா தந்தி மொழி மாதிரி இருக்கும். ஒரு தேவையற்ற வார்த்தை கூட அதுல இருக்காது. ஏன் அப்படி? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனசுல ஒரு சித்திரத்தை உருவாக்கி நம்மள ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சிடும். வார்த்தைகள் உண்மையை சுட்டிக்காட்ட மட்டும்தான் பயன்படணும். அதுவே உண்மையா மாறிடக்கூடாது. அப்போ இந்த நூல்ல உபநிடதங்களுக்கு எழுதப்பட்டது வர்ணனை இல்ல, இது ஒரு பிரதிபலிப்புன்னு சொல்லப்படுறதுக்கு இதுதான் காரணமா? அதுக்கு என்ன அர்த்தம்? சரியா புடிச்சிங்க. வர்ணனைங்கிறது பெரும்பாலும் அறிவார்ந்தது, உயிரற்றது. ஒரு வர்ணனையாளர் என்ன பண்ணுவார்னா தன்னோட கருத்து தான் சரின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுவார். மத்தவங்க சொன்னது தப்புன்னு வாதம் பண்ணுவார். அது ஒரு அறிவு சார்ந்த போட்டி. ஆமா, ஆனா பிரதிபலிப்பு அப்படி இல்ல. அது உயிரோட்டமானது. ஒரு ஆழமான பள்ளத்தாக்குல நின்னு நீங்க சத்தம் போட்டா அந்த பள்ளத்தாக்கு எதிரொலிக்கும் இல்லையா? ஆமா. அந்த எதிரொலியில உங்க சத்தம் மட்டும் இருக்காது. அந்த பள்ளத்தாக்கோட ஆழம், அதோட தன்மை, அதோட அமைதின்னு எல்லாமே கலந்திருக்கும். ஆஹா. அப்போ ஒவ்வொருத்தரோட உண்மையான பிரதிபலிப்பும் தனித்துவமானது, சரியானதுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு உபநிடதத்தை படிச்சுட்டு எனக்கு ஒண்ணு தோணுது, உங்களுக்கு ஒண்ணு தோணுதுன்னா ரெண்டுமே சரியான அர்த்தமா? ஆமா, ஒவ்வொருத்தரோட உள்மன பள்ளத்தாக்கும் வேற வேற.
அதனால ஒரு உபநிடத சூத்திரத்துக்கு உண்மையாக நேர்மையாக வெளிப்படுற ஒவ்வொரு பிரதிபலிப்பும் தனித்துவமானது, சரியானது. அங்க எது சரி எது தப்புங்கிற போட்டிக்கு இடமே இல்ல. இந்த அணுகுமுறை ரொம்ப சுதந்திரமானது. இந்த வார்த்தைகளை பற்றிய பார்வை ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, வார்த்தைகள் வெறும் வழிகாட்டிகள் தான் அப்படின்னா, உபநிடதங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான வழிகாட்டி ஓம்ங்கிற வார்த்தை தான். இந்த நூல் அதை ஒரு வெறும் வார்த்தையா பார்க்கல, ஒரு ரகசிய சாவினே சொல்லுது இல்லையா? ஆவி. அதுல 5 நிலைகள் இருக்குன்னு இந்த நூல் விளக்குது. ஆ, உ, மங்கிற 3 ஒலிகளும் நம்ம காதால கேட்கக்கூடியவை. இந்த 3 ஒலிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாங்கிற ஒலியோட அதிர்வு மட்டும் கொஞ்ச நேரம் நீடிக்கும். அது 4வது நிலை. 5வது நிலை. கடைசியா அந்த அதிர்வும் ஓஞ்சு போனதுக்கு அப்புறம் நிலவுற முழுமையான நிசப்தம், அதுதான் 5வது நிலை. இந்த 5 ஒளிநிலைகளுக்கும் நம்மளோட பிரக்ஞை நிலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா, இதுதான் அந்த வரைபடம். இந்த 5 ஒளிநிலைகளும் மனித பிரக்ஞையோட 5 நிலைகளை குறிக்குது. ஆ, உ, ம முறையே நம்மளோட விழிப்பு நிலை, கனவு நிலை, அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை. waking, dreaming and deep sleep. சரி. 4வது நிலை துரிய நிலைன்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆச்சரியமான நிலை. நாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி அதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாட்சி நிலைதான் துரியம். ஓஹோ. 5வது நிலையில அந்த சாட்சியும் கரைஞ்சு போய் முழுமையான இருப்பு மட்டும் மிஞ்சிருக்கும். ஒரு ரகசிய சாவின்னு சொன்னீங்களே, அது எப்படி? ஆமா, ஓம்ங்கிற ஒலிய ஒரு பயிற்சியாவே பயன்படுத்தலாம். முதல்ல உறக்கச் சொல்லி, அப்புறம் உதடுகளை அசைக்காம மனசுக்குள்ள சொல்லி, அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் இல்லாம அதுவே உள்ளுக்குள்ள ஒலிக்கிறத கவனிக்கணும். இப்படி படிப்படியா அதை நுட்பமாக்கிட்டே போகும்போது அது ஒரு கட்டத்துல முழுமையான மௌனத்துக்கு இட்டு செல்லும். அந்த மௌனம் தான் பிரபஞ்சத்தோட மூல ஒலிக்கு திறக்கிற கதவு. அதனாலதான் இது ஒரு ரகசிய சாவி. அப்படியானால் இந்த புத்தகத்தோட முதல் சூத்திரமான தியானம் என்பது அதன் மீதான தொடர்ச்சியான சிந்தனை அப்படிங்கிறத இதோட எப்படி இணைச்சு பார்க்கறது? இங்க அதுன்னு எதை சொல்றாங்க? ஏன் இவ்வளவு மர்மமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்? கடவுள்னு நேரடியா சொல்லியிருக்கலாமே. இங்கேதான் உபநிடதங்களோட சூட்ச்மம் இருக்கு. கடவுள், பிதா, தாய்னு ஒரு பேரை சொல்லும்போது நம்ம அறியாமலேயே அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்துடுறோம். நம்ம மனசு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துடும். ஆனா உபநிடதங்கள் அந்த எல்லையற்ற பேருண்மைய எந்த வரையறைக்குள்ளேயும் அடைக்க விரும்பல. அதனாலதான் அதுன்னு சொல்லுது. அதுங்கிறது உருவமற்ற, பெயரற்ற, எல்லையற்ற முழுமைய குறிக்குது. அப்போ அந்த உறவு நிலை எப்படி இருக்கும்? இங்க உறவு நிலை கூட மாறுது. நான் அதுன்னு ஒரு பொருளை பாக்குற மாதிரி இல்ல, நான் நீன்னு இன்னொரு நபரை பாக்குற மாதிரியும் இல்ல. இது நான் அதுங்கிற ஒரு முழுமையான இணைப்பு. நானும் வேற, அதுவும் வேற இல்லைங்கிற நிலை. சரி, அப்போ அதன் மீதான தொடர்ச்சியான சிந்தனைனா என்ன? ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கணுமா? அது எப்படி சாத்தியம்? நம்ம அன்றாட வேலைகளை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. இது ரொம்ப கடினமான பயிற்சி மாதிரி தோணுது. இல்ல, அதுதான் இந்த சூத்திரத்தோட அழகு. நம்ம தியானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? காலையில ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ற ஒரு சடங்குன்னு நினைக்கிறோம். ஆமா, பொதுவா அப்படித்தானே நினைக்கிறோம். ஆனா உபநிடதங்கள் அப்படி சொல்லல. தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு உணர்வு நிலை. நீங்க செய்யற ஒவ்வொரு வேளையிலையும், பார்க்குற ஒவ்வொரு பொருள்லையும், சந்திக்கிற ஒவ்வொரு நபர்லையும் அந்த முழுமைய, அந்த அதுவ உணர்றது தான் தியானம். ஒரு உதாரணமா சொல்ல முடியுமா? இங்க கோடாரி, விறகுன்னு 3 தனித்தனி விஷயமா இல்லாம அந்த விறகு வெட்டுற செயலாவே நீங்க மாறிட்டா அது தியானம். நீங்க ஒரு கப் தேநீர் குடிக்கும்போது உங்க கவனம் சிதறாம அந்த தேநீரோட சூடு, சுவை, வாசனைன்னு அதுல முழுமையா கரைஞ்சு போனா அது தியானம். நீங்க செய்யற எல்லாத்துலயும் அந்த அது வெளிப்படுறத உணர்றது தான் தொடர்ச்சியான சிந்தனை. ஆனா இதுக்கு ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு வேணுமே. நம்மள பெரும்பாலானோர் ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனா எல்லாமே ஒரு இயந்திரத்தனமா ஒரு அரை தூக்க நிலையில நடக்கிற மாதிரி இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. குர்ஜீஃப் ஓஸ்பென்ஸ்கி போன்ற ஞானிகள் இதத்தான் சொல்றாங்க. மனுஷ ஒரு தூக்க நிலையில தான் வாழ்றான். அவன் நடக்கிறான், பேசுறான், வேலை செய்றான், ஆனா எல்லாமே பிரக்ஞை இல்லாம நடக்குது. அந்த உறக்கத்தை கலைச்சு ஒவ்வொரு கணமும் முழுமையான பிரக்ஞையோட வாழ்றது தான் உபநிடதங்கள் சொல்ற தியானம். அந்த விழிப்புணர்வு தான் உண்மையான தியானம். ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த வரைக்கும் அறிவுக்கு 3 நிலைகள் இருக்கு. நாம கேட்கறதுல 3 ஆழமான பரிமாணங்கள் இருக்கு. வார்த்தைகள் உண்மையை காட்டுற விரல்கள் மட்டும்தான், அதுவே உண்மை இல்ல.
தியானங்கிறது தனிப்பட்ட செயல் இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு நிலை. இதுதான் இந்த புத்தகத்தோட ஆரம்பகட்ட புரிதல்களா? ஆமா, இதுதான் சாரம். நாம தகவல் உலகத்திலிருந்து ஞான உலகத்துக்குள்ள நுழையணும்னா நம்மளோட அடிப்படை அணுகுமுறையே மாத்தணும்னு இந்த நூல் சொல்லுது. நிறைவா ஒரு விஷயம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, பேரன்போட உச்சத்திலேயோ இல்ல மரணத்தோட பிடியிலேயோ நாம தற்செயலா இந்த முழுமையான விழிப்புணர்வு நிலைய அடைய முடியும். ஆனா அந்த தருணங்கள் நம்ம கையில இல்ல. இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். அந்த அன்றாட அரைத்தூக்க நிலையிலிருந்து ஒரு கணமேனும் விடுபட எந்த ஒரு சின்ன அன்றாடச் செயல உங்களால் முழுமையான பிரக்ஞையுடன் செய்ய முடியும்? ஒரு ஜென் துறவி விறகு வெட்டும்போது அவரே அந்த செயலாக மாறியது போல, நீங்க ஒரு செயலுடன் முழுமையாக ஒன்றிப் போனால் என்ன நிகழும்? ஒரு ஃபோன் கால் பேசும்போது எதிரில் பேசுபவரின் குரலில் மட்டுமே முழு கவனம் வைத்தால் எப்படி இருக்கும்? இதை சிந்தித்துப் பாருங்கள்.